2026 தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? தேர்தல் அதிகாரி, இவிஎம் இயந்திரம், பறக்கும் படை, வாக்குச்சீட்டு முறை. 2026 தமிழக தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன? ஏ 232, பி 234, சி 235. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் 118. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் ஏ 21, பி 25, சி 30. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 173 பி வயது வரம்பை கூறுகிறது. இந்திய தேர்தலில் நோட்டா அறிமுகமான ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2011, பி 2014, சி 2016. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. விவிபேட் இயந்திரத்தில் வாக்குச்சீட்டு எத்தனை வினாடிகள் திரையில் தெரியும்? ஆப்ஷன் ஏ 5 செகண்ட், பி 7 செகண்ட், சி 10 செகண்ட். விவிபேட் என்பது வாக்காளர் தனது வாக்கை சரிபார்க்கும் தொழில்நுட்பம். தேர்தல் மையில் பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் ஏ மெக்னீசியம், பி சில்வர் நைட்ரேட், சி சோடியம். இந்த மையை தயாரிக்கும் ஒரே நிறுவனம் மைசூர் பெயிண்ட்ஸ். தமிழகத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார்? ஆப்ஷன் ஏ சத்யபிரதா சாகு, பி அர்ச்சனா பட்நாயக், சி சந்தீப் சக்சேனா. அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி ஆவார். ஒரு இவிஎம் இயந்திரத்தில் அதிகபட்சமாக எத்தனை வேட்பாளர்கள் இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ 32, பி 64, சி 100. இந்தியாவின் முதலில் இவிஎம் பயன்படுத்தப்பட்ட மாநிலம் கேரளா 1982. ஒரு தொகுதியில் வேட்பாளர்கள் 64க்கும் மேல் இருந்தால் என்ன முறை பின்பற்றப்படும்? ஆப்ஷன் ஏ கூடுதல் இவிஎம், பி வாக்குச்சீட்டு, சி தேர்தல் ரத்து. ஒரு பேலட் யூனிட்டில் அதிகபட்சம் 16 வேட்பாளர் பெயர்கள் மட்டுமே இருக்கும். தேர்தல் பறக்கும் படை குழுவில் எத்தனை போலீசார் இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5. அனுமதியின்றி 50,000க்கும் மேல் பணம் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, பி ஆகஸ்ட் 15, சி ஜனவரி 25. 2011 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை பற்றி அறிய ஜிகே மென்டாரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள்.